ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 13/8/2026 வியாழக்கிழமை காரணியா ப்ளஸ் கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் சிறந்த கெஸ்ஸிங்னு பார்த்துலாம். போன மாதம் இதே செகண்ட் வீக் ரிசல்ட் வந்துட்டு 287, போன வாரம் ரிசல்ட் வந்து 769 வந்திருக்கு. அது வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்து 327. இன்றைக்கி நம்ம வீடியோ கொடுக்கல. நேற்று வந்து 348 ரிசல்ட் வந்தது. நேற்று நான் கொடுத்துருந்த கெஸ்ஸிங் வந்துட்டு ஆல் போர்டில் 38 கொடுத்துருந்தேன். 38ன்றது ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு நேற்று கொடுத்த நம்பரில் கெஸ்ஸிங்கில். அண்ட் வந்து பேர் நம்பரில் 81, 36, 45 வந்து 4 டிஜிட்டோ 3 டிஜிட்டோ வந்துரும்னு நான் சொல்லியிருந்தேன். 13, 48 அதாவது 813645 வந்து 1348 நம்பர் நேற்று 4 டிஜிட்டில் மேட்ச் ஆகி வந்துச்சு. 538 போன மாதம் ரூட்டில் ஃபாலோ பண்ணோம். 538 கொடுத்துருந்தேன். அது 48 சொல்லி வந்து 348 மாதிரி ரிசல்ட் வந்திருந்தது. மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து போன வாரம் வியாழக்கிழமை எப்படி வந்துன்றதை பார்த்துட்டு ரெகுலர் பேட்டர்னில் வியாழக்கிழமை கொஞ்சம் கால்குலேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் வந்து டஃப்பாகவும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை கம்மியாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மார்க் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வார ரிசல்ட் வந்து 287, அதுக்கு அடுத்த வாரம் 687, 404, 644, போன வாரம் 769, இன்றைக்கி புதன்கிழமை ரிசல்ட் வந்து 327. போன மாதம் வந்து 287க்கு ஒன் டே பிஃபோரில் நமக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 478, அப்படியே பிசி 78 எடுத்து ரிவர்ஸில் வந்து 87ன்ற மாதிரி வச்சு ரிசல்ட் வந்தது. ஆனால் கால்குலேஷனை நம்ம பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகி வருது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த 53 க்ளூ நம்பர் வந்து புதன்கிழமை ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி 53 கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏபி 53க்கு ஒரு 20 கால்குலேஷன் எடுக்கிறோம். இதில் வந்து 73 நமக்கு கிடைக்கிது. ஏதாவது ஒரு போர்டு பவர் பண்ணி தான் நம்ம எடுப்போம். இப்போ 73க்கு 23 ஆர் 78 வரணும். 78 வந்தது, மறுபடியும் 87 ரிவர்ஸ் ஆகி 87ன்றது ஒரு 287 போன மாதம் வந்தது. அப்போ இந்த பேட்டர்ன் போன வாரம் வந்திருக்கான்னு பார்ப்போம். 769க்கு ஒன் டே பிஃபோரில் புதன்கிழமை ரிசல்ட் 334ஓட க்ளூ நம்பரோட ஏபி வந்து 44. அதே 44க்கு ஒரு 20 எடுப்போம், 64. இங்கே ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆச்சுன்னா ஒன்று 14 இல்லை 69 வரும். 69 அல்லது 96. ஆனால் 69 வந்து 769ன்னு வந்துடுச்சு. அப்போ அந்த பேட்டர்னில் வந்து போன மாதம் ரூட்டு போன வாரம் ஃபாலோ ஆகிருக்கிறதுனால ஒரு சப்போர்ட் நம்பராக வந்து இன்றைக்கி வந்த ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி 43க்கு ஒரு 20 கால்குலேஷன் எடுத்தோம்னா 63. இந்த 63 வந்து பவர் பண்ணால் 68, 86ன்னு வரும். நான் வந்து 86ன்னு கொடுக்குறேன். இந்த 63 டேரெக்டாக ரிவர்ஸ் ஆகி 36ன்னு வரலாம். அப்படி வந்ததுன்னா ஏ போர்டு என்னவா வரும்னு பார்த்தோம்னா போன மாதம் 478ஓட க்ளூ நம்பரோட ஏபி வந்து 53, அடுத்த நம்பர் 64, அதுக்கு அடுத்த நம்பர் 75. இந்த 75ஓட 7 தான் வந்து நமக்கு இங்கே வந்து 2ன்னு ஏ போர்டில் ஸ்பாட் ஆகுது. ஓகே, போன வாரம் அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கான்னு பார்ப்போம். 44க்கு 55, 66, அடுத்து 77. இந்த 7 வந்து நமக்கு 769ன்னு சொல்லி வந்துச்சு. அங்கே வந்து நமக்கு 2லேயே வந்து கிடச்சிது. 53க்கு அடுத்து 6, அடுத்து 7 கிடச்சிது. போன வாரம் மூணாவது +1 3 கால்குலேஷனில் நமக்கு வந்து 3வது போர்டில் தான் மேட்ச் ஆகுது. அப்போ இங்கே 43க்கு அடுத்து 54, 65, 76. அப்போது 6ன்றது 1ன்னு பவர் ஆகி வரலாம். போன மாதம் 7ன்றது நமக்கு வந்து 2ன்னு பவராக 287 வந்தது. இங்கே 6, 7ன்னு வரும்போது 6ஓ 7ஓ வந்து நாளைக்கு 6 வந்து பவரில் வந்ததுன்னா 186 இல்லை 136 வரலாம். 7ன்ற மாதிரி வந்ததுன்னா அதுக்கு வந்து போன வார பேட்டர்னில் அதுக்கு வேறு மாதிரி தான் மேட்ச் பண்ணணும். இந்த 2 நம்பர் இல்லாமல் நமக்கு லாஸ்ட் வீக் வந்து இந்த பேட்டர்ன் இல்லாமல் பிசி பேட்டர்னில் நம்ம மேட்ச் பண்ணும்போது 33, இந்த 33லேருந்து அடுத்த நம்பர் 44, அடுத்து 55, இது 56 இல்லாமல் 7ஓ 8ஓ போய் முடியும். 57ஓ இல்லை 58னோ போய் முடியும். 58ன்னு முடியறதுக்கு கொஞ்சம் அதிக சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. 58ன்னு முடிஞ்சதுன்னா 58 அப்படியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்ததுன்னா அதே வந்து
158ன்ற நம்பரே வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த 3 நம்பர் இல்லாமல் நாளைக்கு மறுபடியும் ஒரு ரிப்பீட்டட் கால்குலேஷன் தான். புதன்கிழமை வந்த ரிசல்ட் தான் அதிகமாக வந்து வியாழக்கிழமைக்கு ரிப்பீட் ஆகுது. இப்போ பார்த்தோம்னா இந்த 33க்கு மறுபடியும் ஒரு மைனஸ் கால்குலேஷன் 22ன்னு போய் அது வந்து ஒரு 72ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 72ன்னு வந்ததுன்னா அந்த 7 நான் சொன்னேன் இல்லையா, 7 வச்சு 772ன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக வந்து இந்த 4 நம்பர் தான் நாளைக்கோட கெஸ்ஸிங்கில் எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வருது. இப்போ நான் போர்டு நம்பர் மேட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கடைசியாக வந்து பேர் நம்பர் கொடுத்துட்றேன். போர்டு நம்பர் வந்து ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் போன மாதம் பார்த்திங்கன்னா சென்டர் நம்பர் 3 நமக்கு 8ன்னு வந்துச்சு. போன வாரம் சென்டர் நம்பர் 4 ஒரு போர்டு 9ன்னு உள்ள வந்துருச்சு. இங்கே 3. அப்போது நாளைக்கு வந்து 8ன்ற நம்பர் வந்து ஆல் போர்டில் இருக்கும். ஆல் போர்டில் 8ன்ற நம்பர் இருக்கும். ஏன்னா போன மாதம் டைரெக்டாக வருது, போன மாதமும் பவரில் வந்திருக்கு, போன வாரமும் பவரில் வந்திருக்கு. நாளைக்கும் இந்த 3ன்றது கேமில் 8ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ன்னு வந்தால் டேரெக்டாக 886 இருக்குது. அது பவர் ஆச்சுன்னா 36 இருக்குது. இங்கே 8ன்னு 158 இருக்குது. இது ஒரு நம்பர் தான் வந்து 8 நம்ம மேட்ச் பண்ணாத நம்பரு. அதனால் வந்து 8 நாளைக்கு 8ன்னு கேம் முடியுதுன்னு வச்சுப்போமே. இந்த போன மாதம் 8 சென்டர் போர்டில் வந்துச்சு, போன வாரம் வந்து சி போர்டில் வந்துச்சு. இப்போ நாளைக்கு வந்து 8 வந்து சென்டர் போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ வருதுன்னா சென்டர் போர்டுக்கு நம்ம 86 மேட்ச் பண்ணிட்டோம். சி போர்டில் வந்ததுன்னா 158 இது இருக்குது. இந்த 4 நம்பரே போதுமானதாக இருக்கும். நாளைக்கு வந்து ஆல் போர்டில் வந்து 8ன்ற நம்பர் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா மேட்சிங்கில் அப்படி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த வாரம் கூட பார்த்தோம்னா 1 பவர் பண்ண 6 ஏ போர்டில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் மேட்சிங் இல்லை. அதுக்கு அடுத்த வாரம் நடுவில் 2 வாரம் மேட்சிங் இல்லை. நாளைக்கு வந்து 8ன்ற போர்டு வந்து ஆல் போர்டில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பேர் நம்பர்ஸை பார்த்துருவோம். நம்பர்ஸ் வந்து கம்மியாக தான் நம்ம இருக்கிறதுலே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு போன மாதம் போன வார பேட்டர்னில் மேட்ச் பண்ண நம்பரில் 186, 136 அண்ட் வந்து 158, 772 4 நம்பர் தான் மேட்ச் பண்ணியிருக்கோம். இந்த 4 நம்பர் நாளைக்கோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேட்டர்னில் ஸ்ட்ராங்காக இருக்குது நம்பர்ஸு. இதில் பேர் நம்பர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போன மாதத்தோட பேர் நம்பர் வந்து 328794. இது போன மாதத்தோட பேர் நம்பரு. ஆல்மோஸ்ட் இதில் வந்து 287ன்றது ரிசல்ட்டாக வந்துருச்சு 3Dயில். நாளைக்கோட பேர் நம்பர் வந்து 277289. இதுக்குள்ளே வந்து 4 டிஜிட்டு ஆர் 3 டிஜிட் 2 நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபைனலாக வந்து ஆல் போர்டில் 8ன்றது ஆல் போர்டில் நாளைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் பேட்டர்னு. லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு எதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கோட சிங்கிள் ஷாட் நம்பர்னு பார்த்தோம்னா வந்து 8 நம்ம பேஸ் பண்ணி கொடுக்கறதுனால, ஆல் போர்டில் 8 பேஸ் பண்ணுறதுனால 186ன்ற நம்பர் நாளைக்கோட சிங்கிள் டிஜிட்டு என்னோடய ஸ்ட்ராங்கஸ்ட்டு கெஸ்ஸிங்கு. பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பரை மட்டும் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டெய்லி இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக கொடுக்குற வீடியோவில் வந்துட்டு ஆல் போர்டு கம்பல்சரி வந்து ஹிட்டு தான். அண்ட் வந்து பேர் நம்பர்ஸை கொஞ்சம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணி க்ளீனாக மேட்ச் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த நாள் கூட 4 டிஜிட் பேர் நம்பருக்குள்ளே வந்துடுது. நாளைக்கும் பேர் நம்பருக்குள்ளே வந்து 3 டிஜிட் 4 டிஜிட் எது வேணால் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் கால்குலேஷன் கொடுத்துருக்கோம். லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.